ஸ்டார்ட் சார். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிற அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் சர்க்கரை நோய் மட்டுமல்ல, அது வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் டீரேஞ்ச்மெண்ட்னா ஒவ்வொரு சப்போ ஹார்ட் எடுத்தாலும் வரலாம், நுரையீரல் பிரச்சனைகள் வரும்போது கூட வரலாம். ஸோ இட்ஸ் ஒன்லி டீரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல் மெட்டபாலிசம். அதனால் வர்றது தான் டயபெட்டிஸ். முதல்லலாம் சொல்லிகிட்டு இருந்தபோது பேங்க்ரியாஸ் மட்டும்தான், நம்ம பேங்க்ரியாஸுங்கிறது என்னென்னா கணையத்தை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நவ் பார்த்திங்கன்னா பிரெயின்லேருந்து ஆரம்பித்து எல்லா சிஸ்டமும் நம்ம வந்து டயபெட்டிஸுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அது வந்து எஃபெக்டாகவும் இருக்கலாம், அஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். எஃபெக்ட்னா என்னென்னா எஃபெக்ட்னா அந்த சப்போஸ் இப்போ வந்து பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட இட் மே அஃபெக்ட் தி ஆக்சஸ், பிரெயின் பிட்யூட்டரி ஆக்சஸ் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி நோய் வரலாம். ஆனால் அதே சர்க்கரை வியாதி நோயால் பிரெயினும் பாதிக்கப்படலாம். ஸோ இது வந்து ஒரு அஃபெக்ட் அல்லது எஃபெக்ட் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. இதை வச்சு நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு இதை பற்றி முழுசாக தெரியும். இப்போ வந்து முதல்ல வந்து டயபெட்டிஸ்னால் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லுறேன். டயபெட்டிஸ் என்பது கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற பேங்க்ரியாஸில் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும் பொழுது வர்றது இன்சுலின்ங்கிறது ஹார்மோன் வந்து பீட்டா செல்ஸ்லேருந்து சுரக்கிறது. பீட்டா செல்ஸில் வந்து நம்ம சர்க்கரை வியாதியை டயக்னோஸ் பண்ணும்போது 50% பீட்டா செல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதனால தான் இப்போ வந்து டயபெட்டிஸை வந்து டயபெட்டிஸில் ரெண்டாக பிரிக்கணும். ஸோ 50% டெட் ஆனோன்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மீதி இருக்கிற 50% பாதுகாக்கிறது தான் வேலையாக இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடியே அதை ப்ரிவெண்ட் பண்ணினோம்னா சர்க்கரை இழவு நோயே வராமல் காப்பாற்றலாம். டயபெட்டிஸில் வந்து முன்னாடி டயபெட்டிஸில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்குது, எனக்கு இன்னும் வரல. காரணம் என்னென்னா நான் வந்து அந்த சிம்டம்ஸுக்கு வேண்டியதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றதுனால இன்னும் எனக்கு 70 ஆக போகுது, இன்னும் வரல. எப்போ வேணால் வரலாம், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இட், பட் என்றைக்கு வேணால் வரலாம். அதனால் நம்ம வந்து இப்போ முதல்ல பாதுகாக்கிறது முக்கியம். டயபெட்டிஸ்ங்கிறதுக்கு நார்மல் லெவல் பிளட் சுகருங்கிறத விட பிளாஸ்மா குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து பிளட் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம். பிளட் குளுக்கோஸ்ங்கிறதுனா பிளாஸ்மாவில் இருக்கிற குளுக்கோஸ் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அது வந்து வெறும் வயிற்றில் காலையில் வந்து 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் அவசியம். நடைப்பயிற்சிலாம் இருக்கக்கூடாது. எடுத்த உடனே போய் நேராக லேபில் போய் கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு வரும்போது அதோட ரேஞ்ச் வந்து 80 மில்லிகிராம் பெர் டைல்யூஷன்லேருந்து 110 மில்லிகிராம் டைல்யூஷன் மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அது மறுபடியும் கொண்டு போய் பிளட்டை கொடுத்தோம்னா அது வந்து 110லேருந்து 160 மில்லிகிராம் பெர் டைல்யூஷன் மட்டும் இருக்கலாம். இது வந்து நார்மல் வேல்யூ. இதில் எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் உடனே 80 கீழே இருந்தால் லோ சுகருங்கிறது எப்போன்னா 40க்கு கீழே போனால் தான் அது லோ சுகர். 80 to 40 நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாங்கிறது அர்த்தமே ஒழிய லோ சுகர்னு அர்த்தம் அல்ல. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். எப்படி இதை வந்து இது என்ன சார் நீங்கள் முதல்ல டயபெட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னீங்களா? அது வந்து என்னென்னா 110லேருந்து 124 மட்டும் வெறும் வயிற்றில் லெவல் இருந்ததுன்னா அது டயபெட்டிக் ஸ்டேட். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அப்புறம் 160லேருந்து 200 மட்டும் இருந்ததுன்னா அதுவும் டயபெட்டிக் ஸ்டேட். இந்த டயபெட்டிக் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அவசியமே இல்லை, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலே போதும். அதுவும் பின்னாடி வரும் லைஃப் ஸ்டைல்லாம் என்னங்கிறது. பட் இதில் வந்து மெயினான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் காரணம் என்னென்னா ஜெனட்டிக். நம்ம வந்து பரம்பரை வியாதிகள் இருந்ததுன்னா வரலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆல்கஹால்னால் சாராயம் அதெல்லாம் குடிக்கிறதுனால என்ன ஆகுனா கணையம் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து பேங்க்ரியாடைட்டிஸ்ங்கிற வியாதி வந்ததுன்னா அதில் வந்து பீட்டா செல்ஸ் அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் வரலாம். மூணாவது வந்து ஒபிசிட்டியில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அடுத்த டாபிக் வந்து ஒபிசிட்டியை பற்றியே பேசுவோம். ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ்
இது வந்து இட்ஸ் கால்டு டயபெசிட்டின்னே பேர். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ முதல்ல காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 4வது காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியை தவிர மற்ற காரணங்கள் ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுனால சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி முடிச்சதுன்னா சில பேருக்கு இருக்கலாம். கோவிட் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி சர்க்கரையை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா நிறையா பேருக்கு இப்போ ஆஃப்டர் எப்படி முதல்ல சிக்கன் குனியா வந்த பொழுது நிறையா பேருக்கு சர்க்கரை வியாதிகள் ஆரம்பித்ததோ அது மாதிரி இப்போ கோவிட் வந்ததுலேருந்து நிறையா பேருக்கு சர்க்கரை வியாதி ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கோவிட் இருக்கிறவங்க பார்த்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. எண்டோக்ரைன் டிசீசஸ், தைராய்டு இருக்கிறவங்க அவங்களும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா தைராய்டு இருந்ததுன்னா டயபெட்டிஸ் வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரா பேங்க்ரியாட்டிக் காசஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா பேங்க்ரியாட்டிக் காசஸ்னால் கணையத்திலிருந்து வெளியே இருக்கிற உறுப்புகள்லேருந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரத்துக்கு காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இதோடு பார்த்துக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸ் ஆகிட்டு இன்றைக்கு இதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம வந்து இதே மாதிரி ஒவ்வொன்றா டாபிக் ஆரம்பித்து நம்ம பேசுவோம். பேசும்போது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சேனலுக்கு அனுப்புங்க. நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி விட்டுருவோம். முதல்ல அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டாபிக் நாங்கள் பேசுவோம். நன்றி.